ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் வந்து பானிபூரி செய்ய போகிறோம். அதுக்காக பானிபூரி வந்து பொரிச்சுக்கிட்டு இருக்கிறோம், ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். இங்கே பாருங்கள், பானிபூரி பொரிச்சுட்டு ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து பானி தண்ணி ரெடி பண்ணுறதுக்கு புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, மிளகாய் இது எல்லாத்தையும் அரைக்கணும். அப்புறம் புளி தண்ணி வந்து ஊற வச்சுருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் உருளைக்கிழங்கு மசாலா பானிபூரிக்குள்ளே வைக்கிறதுக்கு மசாலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து வெங்காயம், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், கொத்தமல்லி, உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சுக்கிட்டோம். உப்பு ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பானி தண்ணி வந்து இப்போ ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி இந்த மாதிரி வடிகட்டிக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து உப்பு போட்டுக்கணும். அப்புறம் சாட் மசாலா இல்லைன்னா சீரகத்தூள் போட்டு ஆட் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் 4 பூந்தி கூட ஆட் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மசாலா, புளி தண்ணி, பானிபூரி எல்லாமே ரெடிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எல்லோரும் போட்டி போட்டு ஆளுக்கு எனக்கு உனக்குன்னு சாப்பிட்றாங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குது சொல்லுங்களா? இவன்யா எப்படி இருக்குது சொல்லுங்கள் எல்லாரும். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லக்ஷன் எப்படி இருக்கு?